வணக்கம். இது பிராண்டி செய்திகள். பொழுதுபோக்குத் துறையில் உலகையே அதிர வைத்த அந்த $83 பில்லியன் மெகா டீலுக்கு பிறகு இப்போது அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டுள்ளார். நெட்ஃபிளிக்ஸ் மற்றும் வார்னர் பிரதர்ஸ் டிஸ்கவரி நிறுவனங்களின் கோடிக்கணக்கான மதிப்பிலான பாண்டுகளை ட்ரம்ப் வாங்கியிருப்பது இப்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இது வெறும் முதலீடா அல்லது ஹாலிவுட்டை தனது பிடிக்குள் கொண்டுவரும் ட்ரம்பின் ராஜதந்திரமா? முழு விபரம் இதோ. வெள்ளை மாளிகை நேற்று ஜனவரி 16, 2026 வெளியிட்ட நிதி வெளிப்பாட்டு படிவங்களின்படி அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நெட்ஃபிளிக்ஸ் மற்றும் வார்னர் பிரதர்ஸ் டிஸ்கவரி நிறுவனங்களின் கார்ப்பரேட் பாண்டுகளில் தலா $1 மில்லியன் மேல் முதலீடு செய்துள்ளார். குறிப்பாக நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் வார்னர் பிரதர்ஸ் ஸ்டூடியோ மற்றும் ஸ்ட்ரீமிங் பிசினஸை $83 பில்லியன் வாங்கும் ஒப்பந்தத்தை உறுதி செய்த சில நாட்களிலேயே டிசம்பர் 12 மற்றும் 16 தேதிகளில் இந்த முதலீடுகள் செய்யப்பட்டுள்ளன. இது ஒருபுறம் இருக்க, பாரமவுண்ட் ஸ்கைடான்ஸ் நிறுவனம் வார்னர் பிரதர்ஸை கைப்பற்ற விரோத டெண்டர் ஒன்றை விடுத்துள்ள நிலையில் ட்ரம்பின் இந்த முதலீடு பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த முதலீட்டில் உள்ள 3 முக்கிய சர்ச்சைகள். அதிகார துஷ்பிரயோகமா? இந்த மெகா டீலுக்கு அமெரிக்க நீதித்துறை அனுமதி அளிக்க வேண்டிய நிலையில் அந்த துறையின் தலைவரான ட்ரம்ப் அதே நிறுவனங்களில் முதலீடு செய்வது முரண்பாடு என விமர்சிக்கப்படுகிறது. CNN விற்பனை. வார்னர் பிரதர்ஸை நெட்ஃபிளிக்ஸ் வாங்கும் பட்சத்தில் அதன் ஒரு அங்கமான CNN செய்தி நிறுவனத்தை வேறு ஒருவருக்கு விற்க வேண்டும் என ட்ரம்ப் ஏற்கனவே நிபந்தனை விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. வெள்ளை மாளிகை விளக்கம். அதிபரின் முதலீடுகள் முற்றிலும் தனிப்பட்ட நிதி நிறுவனங்களால் நிர்வகிக்கப்படுகிறது என வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் விளக்கமளித்துள்ளார். ஹாலிவுட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் இந்த $83 பில்லியன் ஒப்பந்தத்தில் ட்ரம்பின் இந்த பாண்ட் முதலீடு எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும்? நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் வார்னர் பிரதர்ஸை முழுமையாக விழுங்குமா? தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் பிராண்டி கிரி.